அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போட்டித் தேர்வு மாணவர்களின் கோரிக்கையாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. டிஎன்பிசி மாணவர்களின் ஒருமித்த கோரிக்கை இந்த முறையாவது டிஎன்பிசி செவிசாய்க்குமான்ற கேள்விதான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கமாக பார்க்கப்படும். தற்போது அமைஞ்சிருக்கிற புதிய அரசு தாவேகா அரசு மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் இந்த டிஎன்பிசி மாணவர்களின் கோரிக்கையை கவனிப்பாரான்றது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். டிஎன்பிசி நடத்துகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளில் அதற்கு தகுந்தாற்போல் முக்கியமாக இந்த குரூப் 4 தேர்வில் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கணுன்ற கேள்விகள் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டு தேவையற்ற பாடத்திட்டங்களை உள்ள புகுத்தி இந்த போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துறது தான் இந்த டிஎன்பிசியோட முழு நோக்கமாக இருக்குது. சரியான பாடத்திட்டங்களை வகுத்து சரியாக அந்த மாணவர்களுக்கு முன்னறிவிப்பாக செஞ்சு இந்த தேர்வை நடத்துறதுல டிஎன்பிசி நிறுவனம் முனைப்பு காட்டும். அப்படி காட்டுற பட்சத்தில் மாணவர்களோட தேர்வு தயாரிப்புகள் மிக திறமையாக இருக்கும். திறமையான மாணவர்களை உங்களால் கண்டெடுக்க முடியும். அதை விடுத்து கேள்வித்தாள்களை எங்கெங்கேயோ கொண்டு போய் கேட்டுட்டு இதுக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது, வெளியே புத்தகத்தில் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்கிறத விடுத்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிடும் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்பதே சால சிறந்தது. இதுக்கு முன்னாடியும் அது மாதிரி தான் பாடத்திட்டம் அமைஞ்சிருந்தது. ஏதேச்சதிகாரம் போக்கில் இந்த டிஎன்பிசி நடத்துறது தமிழ்நாடு போட்டித் தேர்வு மாணவர்களை மிகவும் கடுமையாக பாதிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த போட்டித் தேர்வுகளோட மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிக்குது. இதை தற்போதைய அரசு முக்கிய கருத்தாக அல்லது கோரிக்கையாக கவனிக்கணும். காலி பணியிடங்களை முன்னறிவிப்பாக செஞ்சு மிக இருக்கிற காலி பணியிடங்களை முழுவதும் நிரப்புறதுக்கான முன்னெடுப்புகளை செய்யணும். இதை இந்த அரசு செய்யுமானால் இளைஞர்களுக்கான அரசு என பெயர் பெற்ற இந்த அரசு போட்டித் தேர்வுகளை மிக நேர்மையாக எந்த காலதாமதமின்றியும் நடத்தணும் என்ற கோரிக்கையை இந்த மாணவர்கள் சார்பாக அரியந்த அகாடமி முன்வைக்கிறது. மத்திய அரசு பணிகளில் வைக்கும் தேர்வுகளைப் போல பாடத்திட்டங்களை முன்னே வகுத்து சிறப்பான முறையில் எந்த குளறுபடிகளும் இல்லாமல் கேள்வித்தாள் தவறு இல்லாமல் மொழிபெயர்த்து அதை வைப்பதே மாணவர்களோட நலனுக்கு சால சிறந்தது. இதை டிஎன்பிசி முழுவதுமாக கருத்தில் கொண்டு தேர்வுகளை நடத்த முன்னாடி வரும். மாணவர்களின் கோரிக்கையான தமிழ் வழி கல்வி அல்லது ஆங்கில வழி கல்வி கேள்வித்தாள்களுக்கு உள்ள வேறுபாடுகளை முழுவதுமாக களையணும். அதை டிஎன்பிசி கடந்த 5 வருடங்களில் செவிசாய்க்காதது. ஆங்கில வழி கல்வி மாணவர்கள் பெருமளவில் டிஎன்பிசியில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளார்கள் என்றது அந்த கருத்து உண்மையாகுது. கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி தமிழ் வழி படித்த மாணவர்களினோட நலனையும் இந்த டிஎன்பிசி கருத்தில் கொள்ளணும். அதற்கு பல நடவடிக்கைகளை இவங்க ஆலோசனை பண்ணி நடத்தினா மட்டும்தான் அனைத்து தரப்புக்கான சமூக நீதி கொண்ட இந்த அரசாக பார்க்கப்படும். இதை முழுவதுமாக இந்த புதிய அரசு கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி திறமையான போட்டியாளரை கண்டெடுக்கணும்னா அந்த போட்டி தேர்வும் தரமான ஒரு போட்டி தேர்வாக இருக்கணும். அதை விடுத்து அந்த கேள்வித்தாள்களிலே ஒரு 10-15 கொஷின்ஸ், அதாவது கேள்விகள் தவறாக கேட்பது, அதை திருத்தி கொள்வது, அதற்கு போனஸ் மார்க் கொடுப்பது, இதெல்லாம் சரியான வழிமுறை அல்ல. கேள்வித்தாள்களை சிறந்த நிபுணர்களை கொண்டு வடிவமைப்பதே சிறந்தது. தேர்வுகால அட்டவணைகளை மிக சீரிய முயற்சியோடு தயாரிக்கும். அந்த அட்டவணையிலே எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ தேர்வு நடக்கும், எப்போ முடிவுகள் அறிவிக்கப்படும், எப்போ அந்த கவுன்சிலிங் நடக்கும், எல்லா தேதிகளையும்